குமுதம் பக்தி நேயர்கள் அனைவருக்குமே வணக்கம். 2025 ராகு கேது பயிற்சியில என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் நமக்கு குடுக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம கூட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாங்க. ஜோதிடர் முத்துக்குமாரி மேம் அவங்க தான். வாங்க அவங்க கூட சேர்ந்து நிறைய விஷயங்கள கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம் வணக்கம். வணக்கம். மேம் இப்போ மேச ராசிக்காரங்க பார்த்தீங்க அப்படின்னா, 7:30 சனி வந்து அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது இல்லையா? ஸோ இந்த இதுலேருந்து அவங்கள பாதுகாத்துக்கிறதுக்கு இந்த ராகு கேது பயிற்சியானது உதவுமா? கண்டிப்பா. மேஷம்ங்கிறவங்க 7 சனிக்குள்ள போறாங்க. பட் ஆறுதலான ஒரு விஷயம், ராகு, கேது பெயர்ச்சி மேஷத்துக்கு பாதகமா அமையல. இன்னொரு எக்ஸ்ட்ரா நோட்டு 2027க்கு மேல தான் மேஷத்துக்குமே சனியுடைய பாதிப்பு, தாக்கம்ங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும். அந்த டைம்ல பார்த்துக்கிட்டிங்கன்னா, ராகுவும், கேதுவும் முறையே 10 இங்க இருந்து இந்த சைட்ல இருந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 4ஆம் இடத்துக்கு போயிருவாரு ராகு. ஸோ 10, 4ஆம் இடங்கள்லாம் ஃபேவரபிள் தான். அப்ப இந்த ராகு, கேது வந்து சனிய டிஸ்டர்ப் பண்ண போறதில்ல. இண்டிவிஜுவலா இந்த ராகு, கேது பெயர்ச்சி மேஷத்துக்கு எப்படி இருக்குன்னு நீங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா, ராசிநாதன் செவ்வாயை போலவே வேலை செய்யக்கூடிய கிரகம் கேது. உட்கார்ந்திருக்கிற இடம் 5. அப்போ தான் யாருன்னு வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு வருடமா இந்த வருடம் மேஷத்துக்கு அமையும். இந்த ராகு கேது பெயர்ச்சி மேஷ ராசிக்காரங்கள எவ்வளோ சீக்ரெட்டிவா உள்ள உட்கார்ந்திருந்தாங்களோ, சொசைட்டிக்கு பயந்து, தன்னை வெளிக்கொண்டு வர பயந்து, ஒரு ஸ்டேஜ் ஃபியரா இருக்கலாம். தனக்கு பிடிச்சத செய்றதிலேயே ஒரு கூச்சம், அந்த அளவுக்கான ஒரு தாழ்வு மனப்பான்மை. ஏன்னா கடைசி ராகு கேது பயிற்சி மேஷத்துக்கு அந்த அளவுக்கு ஃபேவரபிள் கிடையாது. ஏன்னா 12ல ராகு இருந்ததுனால, எதுக்கெடுத்தாலும் கூச்சம், தயக்கம், தன்னை தானே பார்த்துக்கிறதுக்கே கூச்சப்படுவாங்க. தான் நல்லா இருக்கேன்னு சொல்றதுக்கு கூட ஒரு பயம் இருக்கும். ஏதாவது கெட்டது நடந்துருமோ? இந்த அளவுக்கான அதிகப்படியான பயத்த ராகு 12ல குடுத்துருப்பாரு. ஓகே. கெட்ட கெட்ட கனவு, கெட்ட கெட்ட கற்பனை, ஃப்யூச்சர்ல என்ன ஆகுமோங்கிறத நெனச்சு நெனச்சு பயப்படுறது. இது எல்லாமே மாறி, ஒரு நல்ல ஒரு பெர்சனா உத்வேகமா எந்திரிச்சு மேஷம் வெளில வரக்கூடிய ஒரு வருஷம் தான் இந்த வருஷம். ஆ ஓகே மேம். இப்ப ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க. இந்த மேச ராசிக்காரங்களுக்கு வந்து ராகு கேது பயிற்சியில தொழில் செய்றவங்களுக்கு எப்படி இருக்கும் மேம்? தொழில் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப ராகு லாப ராகுவா இருக்கிறாரு. ஸோ தொழில்னாலே அங்க இன்னொரு வார்த்தை, லாபம்ங்கிற வார்த்தைய நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம்? தொழில்ல தான் யூஸ் பண்ணுவோம். எல்லா லாபத்த விட தொழில் செய்றவங்க பிசினஸ் பெர்சன்ஸ் எல்லா லாபத்த விட தொழில் செய்றவங்க பிசினஸ் பெர்சன்ஸ்க்கு லாபம் அப்படிங்கிறது இரட்டிப்பாவே இருக்கக்கூடிய ஒரு வருடம். அதுவும் இல்லாம கேது 6ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துக்கு 12ல உட்கார்ந்திருக்கிறாரு. அப்போ எங்கேயும் இவங்கள ஏமாற விட மாட்டாரு கேது. ஏன்னா பிசினஸ்ல இவங்க நெறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்பாங்க, ரெக்ரெட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா நெனச்சத நெனச்ச நேரத்துல செய்ற ராசி தான் மேஷம். ஸோ கொஞ்சம் யோசிச்சிருந்திருக்கலாமோ, கொஞ்சம் யோசிச்சிருந்திருக்கலாமோ, கொஞ்சம் நிதானிச்சிருக்கலாமோ அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு ராசி தான் மேஷம். இந்த ராகு கேது பயிற்சியில கேதுவுடைய அமைப்பு 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால, சரியான பாதைய சூஸ் பண்றது, கரெக்ட்டான பிசினஸ் பிளான போடுறது, இவ்வளோ நாள் பிளான் பண்ணிட்டே மட்டும் தானே இருந்தோம். இனிமே எக்ஸிக்யூட் பண்றது, அந்த எக்ஸிக்யூஷன்ல நல்ல சக்சஸ், ப்ராஃபிட். ஸோ இந்த மாதிரியான படிப்படியான முன்னேற்றம் அப்படிங்கிறது மேஷத்துக்கு இந்த ராகு கேது பயிற்சிக்கு பின்னாடி இருக்கு. சூப்பர் மேம், சூப்பர். அதாவது உழைப்பால வந்து உயரப் போறாங்க அப்படின்னு ரொம்ப கண்டிப்பா. அழகா சொல்லிட்டீங்க. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, இதுல வந்து மேச ராசியில இருக்கக்கூடிய மாணவர்கள், அவங்களுடைய படிப்பெல்லாம் எப்படி மேம் இருக்கும்? ஸோ மாணவர்கள நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, 5ஆம் இடத்துக்கு ஆப்வியஸா கேது வராரு. ஸோ ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கும். ஸோ இவ்வளோ நாள் இல்லாத ஒரு பாராட்டு அந்த ஸ்டூடண்ட்ஸ்க்கு கிடைக்கிறது. பேரண்ட்ஸ் கூட இப்போ மேஷ ராசியில ஒரு குழந்தை இருக்குதுன்னா, "என்னடா இது நம்ம பையன் படிக்க மாட்டேங்கிறானே, பொண்ணு படிக்க மாட்டேங்கிறாளே, விளையாட்டுத்தனம் அதிகமா இருக்கேன்னு" கவலைப்பட்டுட்டு இருந்த பேரண்ட்ஸ் கூட அந்த ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஒரு வைராக்கியம் வரத பார்க்கலாம். ஏன்னா 5ஆம் இடம் அப்படிங்கிறது வைராக்கியத்த குடுக்கும். ஒரு ஆம்பிஷன். இல்ல இத பண்ணணும் நம்ம. ஒரு உத்வேகம் அத குடுத்துரும். அப்ப அந்த ஸ்டூடண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஆசை வரும். ஒருத்தர் இவங்க டாப்பரா இருக்காங்கன்னா பார்த்துட்டு நம்ம வரணும். ம். ஒருத்தர வின் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டெண்டன்சிய 5ஆம் இடம் குடுத்துரும். நான் ஒரு பெர்சன் என்ன எல்லாரும் பாருங்க. எனக்கு எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. நான் செய்றத பார்த்து எல்லாரும் வியந்து போங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்த உள்ளூர குடுத்து ஸ்டூடண்ட்ஸ சக்சஸ் பண்ண வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த அமைப்பு. 11ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால டீனேஜ்ல உள்ள மேஷராசி மாணவர்கள் ஃப்ரெண்ட்ஷிப்ல ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது அவசியம். ஓகே. அது தன்னுடைய அந்த ஒரு பொண்ணா இருக்கிறாங்கன்னா பொண்ணா இருக்கலாம். இல்ல ஆப்போசிட் ஜெண்டரான ஒரு பையனா இருக்கலாம். பையனா இருக்கும் பட்சத்துல பையனா இருக்கலாம். ஆப்போசிட் ஜெண்டர்ல உள்ள பொண்ணா இருக்கலாம். 2 ஜெண்டர்ஸ்ட்டயுமே கவனமா இருக்க வேண்டியதுங்கிறது அவசியம். ஸோ கூடா நட்பு அப்படிங்கிறத மேஷராசி டீனேஜர்ஸ் அவாய்ட் பண்ணிக்கணும். அது மேஷராசி டீனேஜர்ஸோட அப்பா, அம்மா கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். ஓகே, ஓகே. அதாவது நட்பு ரீதியா வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும். ஆனா எஜுகேஷன் வைஸ் வந்து ரொம்பவே இட்ஸ் சூப்பரா குட். இருக்கணும். ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இந்த மேச ராசிக்காரங்களுக்கு வந்து ராகு கேது பெயர்ச்சியில வந்து உடல் நலம் எப்படி இருக்கும் மேம்? ஹெல்த் இஷ்யூஸ்ன்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை. அதே மாதிரி ஸ்கின் அலர்ஜி. நான் ஆல்ரெடி சொன்ன மாரி ராகு எப்போ வரைக்கும் கும்பத்தில இருக்காளோ, அப்போ வரைக்கும் மெஜாரிட்டியான ராசிகளுக்கு ஸ்கின் இஷ்யூஸுங்கிறது இருக்கும். ஸோ அதத்தான் நம்ம பொது பலனாவே சொன்னோம். அப்போ இந்த மேஷ ராசிக்காரங்களுமே ஸ்கின் இஷ்யூஸ்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். உடம்பு ரொம்ப ட்ரை ஆகுறது,
குறிப்பாக இவங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனை வரும். உடல் உஷ்ணம் இவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ லோ பிபி ஆகுறது, வெரிகோஸ் வெயின் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே நிறைய பேர் ஆட்படுறது, கண்ணில் ஏதாவது ஐ ப்ரெஷர் கிரியேட் ஆகிறது, கண்ணு சிவக்கிறது, கண்ணு பொங்குறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ள ஃப்ரீக்வெண்ட்டாக உள்ளே போயிட்டு வருவாங்க. பட் மேஜர் ஹெல்த் த்ரெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி எதுவும் கிடையாது. எனிஹவ் 6ஆம் அதிபதி புதன் வந்து ரொம்ப வலுக்கலை, அதனால ராகுவுக்கு எதுவும் வந்து ஹெல்த்தை வந்து பெருசாக டிஸ்டர்ப் பண்ண போகிறதில்லன்னு எடுத்துக்கலாம். இருந்தாலும் இந்த விஷயங்கள்ல இவங்க கொஞ்சம் கவனமாகவே இருந்துக்கணும். மேம் இப்போ வந்து நம்ம நேயர்களுக்காக நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. எல்லாத்தோடையும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னா, ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் இல்லாம இருப்பாங்களா? அவங்களுடைய மனநிலையில ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? மேஷத்துக்கு ரொம்ப கண்கூடாவே மேஷமே பார்ப்பாங்க. பரவாயில்லையே, நான் எல்லாத்தையும் ஈஸியா அக்செப்ட் பண்ணிட்டேன். ஓகே. இந்த தேவையில்லாத ஒரு தலைவலிலாம் என்னை விட்டுட்டு ஓடிருச்சு. ஏன் இவன் இப்படி செஞ்சான்? ஏன் என்ன இப்படி சொன்னான்? ஏன் என்ன பர்சனலா அட்டாக் பண்ணாங்கன்னு ஒரு விஷயத்த பண்ணதுக்கு அப்புறமும் அவங்க எல்லாம் கடந்து போயிட்டாங்க. என்னால கடந்தே போக முடியல. எல்லா பேக்கேஜையும் என் தலையில வச்சு 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 ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருந்தேன். கேது 5க்கு வந்ததும் மனசு கொஞ்சம் பெருசாயிருச்சு. போனா போ! நீ எல்லாம் ஒரு ஆளா? பார்த்துக்கிறேன். கடவுள்னு ஒருத்தர் எனக்கு இருக்கிறாரு. பண்ணிட்டு போ! பண்ணிட்டல்ல நல்லா இருந்துக்கோ! அந்த ஒரு மனசு வந்துரும். ஸோ ஓகே. வந்துட்டாலே ஆப்வியஸா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்க போறாங்க. அவங்க அவங்கள நேசிக்க ஆரம்பிக்க போறாங்க. 5ல கேது வர்றது அதத்தான் வந்து குறிக்குது. ஸோ செல்ஃப் லவ் அப்படின்னு ஒண்ணு இருக்கிற இடத்துல ஸ்ட்ரெஸ் கண்டிப்பா இருக்க வாய்ப்பில்ல. மேம் அதாவது எப்படி சொல்றதுன்னா, ஸ்ட்ரெஸ் இல்லனாலே இந்த வாழ்க்கைய வந்து எல்லாருமே நிம்மதியா வாழ முடியுன்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்ல. இப்போ வந்து ராகு கேது பெயர்ச்சி அப்படின்னாலே இவங்களுக்கு ஏற்படக்கூடிய ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டாலோ, அத வந்து ஏதாவது பரிகாரம் செஞ்சு சரி பண்ணிக்க முடியுமா? ஒரு விஷயத்த கண்டிப்பா பண்ணணும். சிவனடியார்கள் இருப்பாங்க சிவன் கோயில்ல. வெளியில உட்காந்து திருவோடி ஏந்தி யாசகம் கேட்கிறவங்களா இருக்கலாம். அல்லது கோவில்ல செய்யக்கூடிய உழவார பணியாளர்களா இருக்கலாம். இவங்களுக்கு துவரம் பருப்புல சாதம் செஞ்சு துவரம் பருப்பு சாதம்னு சொல்லுவோம். ஸ்பைசியா இருக்கணும். ஏன்னா செவ்வாய்க்கு வந்து ஸ்பைசினஸ் அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும். ஓகே. துவரம் பருப்பு செவ்வாயுடைய தானியம். ஓகே. சிவபெருமான் 5ஆம் இடத்துல கேது உட்கார்றாரு இல்லையா? அந்த இடத்துக்கு அதிதேவதை சிவபெருமான். சிம்மத்துக்கு அதிதேவதை சிவபெருமான். சனி ரொம்ப மதிக்கக்கூடிய, வணங்கக்கூடிய ஒரு தெய்வம் சிவபெருமான். அப்போ இந்த சிவனடியார்களுக்கோ, சிவனுக்கு உழவார பணி செய்றவங்களுக்கோ, இந்த துவரம் பருப்புல செஞ்ச சாதத்த தானமா குடுக்கறது அப்படிங்கிறது, பெரிய நன்மைகள இந்த மேஷராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சியில பெற்றுத்தரும். ஓகே மேம். இந்த ராகு கேது பெயர்ச்சியில வந்து மேச ராசிக்காரங்களுக்கு வந்து கல்வி ரீதியாவும் சரி, உடல் நலன் சார்ந்தும் சரி, மன நிம்மதி சார்ந்தும் சரி, ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம நேயர்களுக்காக குடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி மேம். நன்றி. இந்த அக்ஷய திருதியில என் ஆத்மார்த்தமான ஆஃபர் உங்க லலிதாவோட ஏற்கனவே கம்மி சேதாரத்துல 1 இல்ல இன்னும் 2%, 3% கம்மி. வைர நகை கேரட்டுக்கு 6000 ரூபாய் கம்மி.